முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 28ஆம் தேதி வெளிநாடு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். முதலமைச்சர் எந்தெந்த நாடுகளுக்கு செல்லவிருக்கிறார்? இந்த பயணத்திற்கான நோக்கம் என்ன? முழு விவரங்களை சொல்லுங்க பாஸ்கர். உலக முதலீட்டாளர் மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, அதன் தொடர்ச்சியாக அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளார். இது முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாகவே பார்க்கப்படுகிறது. உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து முதலீட்டாளர்கள் வருகை தந்து முதலீடுகளை மேற்கொண்டிருந்தார்கள். 6,64,000 கோடி அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. 26 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் 28ஆம் தேதி ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, அதைத் தொடர்ந்து அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் 15 நாட்கள் இந்த பயணம் என்பது அமைய உள்ளது என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. அந்த வகையில உலக முதலீட்டு மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக நீச்சியாக அவர் பயணம் மேற்கொண்டு பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழகத்தினுடைய நிகழக்கூடிய சூழல் குறித்தும் அங்கு எடுத்துரைக்க உள்ளார். இந்த சூழ்நிலையில முதலீட்டாளருக்கு கூடுதல் வலு சேர்க்கும் வகையில அவருடைய பயணம் என்பது முதலீட்டாளர் மாநாட்டினுடைய நீச்சியாக தொடர்ச்சியாக இந்த பயணம் என்பது அமைய உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.